பெரியவாற்றன். இன்று போகி பண்டிகை. போகி பண்டிகை என்று சொன்ன உடனேயே நாம் பழையவற்றை எரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அதாவது பழையவைகளை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து அவைகளை பொசுக்குகிறோம் என்று. ஆனால் இங்கே பழையவை என்று எது சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், நம் மனதில் உள்ள அழுக்குகள், அதாவது அஞ்ஞானம் என்ற இருள், அந்த இருளை ஒழித்தால்தான் இங்கே சூரியன் வருவான், தைப்பொங்கலாக அங்கே மிளிருவான் என்று சொல்வதற்காக. இங்கே அஞ்ஞானம் எதுவாக இருக்கிறது என்றால், இதோ இது என் கடவுள், அது உன் கடவுள், இவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு அனைத்தும் ஒன்றாயிருக்கக்கூடிய அந்த பிரம்மம் என்ற விஷயத்தை மறந்துவிட்டு, இத்தனையும் கடந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன்றையதான் என்று மறந்துவிட்டு நாம் இப்படியெல்லாம் சண்டையிடுகிறோம் இல்லையா? அதற்காகத்தான் அந்த ஜோதி பார்த்தீர்களா, ஜோதி வடிவமாக எங்கும் நிறைந்து இருக்கிறான். அந்த ஜோதி என்ன செய்யும் என்றால், தனக்குள் வருபவர்களை அனைத்தையும் சுத்தமாக்கி விடுவாம், அதனுடைய அழுக்கையெல்லாம் போக்கி விடுவாம், அது புனிதமாகி விடுவாம். அப்படித்தான் என்று நாமும் நம் மனத்தில் உள்ள இந்த அஞ்ஞானம் என்ற அந்த அழுக்கை அதிலிட்டு அதை புடமிட்டு மாற்றி நாம் ஞானமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி வருவதற்கு இந்த இருள் விலக வேண்டுமே. இந்த இருள் விலகினால் தானே அந்த சூரியனின் ஒளி நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைப்பதற்கு இதோ இந்த சூரிய பகவானை நாம் வென்றிக் கொண்டு அனைத்தும் சிறப்பாக துலங்க புலரும் இந்த வருடம் அத்தனையும் செழிப்பாக இருக்க உலக மக்கள் அனைவரும் உயர்ந்து ஓங்க அந்த இறைவனை பிரார்த்திப்போம். மகாபெரியவா சரணம்.